அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம இது இன்ட்ரோ வீடியோ. தினத்தந்தியில் உள்ள குறுக்கெழுத்தை போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதுசாக இன்றைக்கி 7/7/2026 இன்றைக்கி தம்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஓகேங்களா, இன்னும் நிறைய வேர்ட்ஸுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். தாய்மானவர் என்னெல்லாம் சொன்னான்ட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக போகலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ள. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்தை போட்டி பார்க்க போகிறோம். 7/7/2026ங்க. இன்றைக்கி என்னோடய பையனோட மூத்த பையனோட பிறந்தநாள். அதோட 13வது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறார். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இடமிருந்து வலம். 1 பொம்மலாட்டம், பொம்மை நாடகம். பொம்மலாட்டம்னா ஸ்க்ரீனுக்கு பின்னால் பொம்மையை வச்சுட்டு ஆடுவாங்கள்ல, அந்த பொம்மலாட்டத்துக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. அப்படின்னா இதுக்கு பேர் பாவை கூத்துன்னு நம்ம சொல்லுவோம். பதில் என்ன? பாவை கூத்து. நேற்று மாதிரி அடித்தல் இல்லாமல் எழுதணும்னு பார்க்கேன். பாவை கூத்து இல்லைன்னா தோல் பாவை. அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னால் பொம்மை வச்சுட்டு ஆட்டுவாங்க. இங்கே உண்மைக்கும் ரியலாக அந்த அனிமேஷன் மாதிரியே இருக்கும். ஓகே, 2 மேலேருந்து கீழே என்ன கூலாக ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு இயற்கை மனமா செயற்கை மனமா? திருவிளையாடலே போட்டி போட்டாங்க. கூந்தல், பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் இருக்கா இல்லை செயற்கையான மனமா அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு எனக்கும் பதில் தெரியல. 3 மேலேருந்து கீழே என்ன? கொல்லை பட்டறையில் உலை ஊதும் கருவி. கொல்லை பட்டறையில் இந்த தவிடெல்லாம் ஊதி விடுவாங்க இந்த தீ பற்ற வைக்கிறதுக்கு. அதுக்கு பேர் என்னென்னா தூத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரூ தி. எனக்கு ப்ரொனவுன்ஷியேட் ஆகலை, அதனால தான் ஸ்பெல்லிங் தனியாக சொல்கிறேன். ஓகேங்க. 6 இடமிருந்து வலம் என்ன? கோவில் தலங்களுக்கு செல்லுதல். இதுக்கு வேறு ஹிண்ட் வேணும்னா 6 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போமா? பெருங்காற்று. பெரிய காற்றுன்னா 3 இடத்துல புயல்னு சொல்லலாம். 4 இருந்தால் சூறாவளின்னு சொல்லியிருக்கலாம். நான் புயல்னு எழுதுவேன். ஓகேங்களா? அப்போது கோயில் தலங்களுக்கு செல்லுதல் அப்படின்னா யாத்திரைன்னு சொல்லலாம். யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ மேலே முதல் 3 வார்த்தை புனித யாத்திரை. புனித யாத்திரைன்னு நம்ம இந்த அமர்நாத், கேதார்நாத் போகிறது ஹிந்துஸ்லீம். புத்த மதத்தினர் வந்து கயாக்கும் லும்பினிக்கும் போகிறது. அதேமாதிரி இஸ்லாமியர்கள் வந்து மெக்காவுக்கு போகிறது. ஓகே. 6 வலமிருந்து இடம் என்ன? 9 வலமிருந்து இடம் என்ன? விலங்குகளுக்கு உண்டு. விலங்குகளுக்கு என்ன உண்டு? இல்லில் முடியுதுங்க. வால் உண்டு. ஓகே. 4 வலமிருந்து இடம் என்ன? நர்ஸுகள். நர்ஸ்னா தமிழில் சொல்லுங்க. நர்ஸ்னா செவிலியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செவிலியர், அவங்க பணிலாம் மகத்தான பணி, செவிலியர். ஓகே. 5 கீழேருந்து மேலே என்ன? டேஷ் காலம். இது காலம் அப்படின்னு சொல்லலாம். காலங்களில் இது காலம், மழைக்காலம் அப்படின்னு சொல்லுவோம்ல, காலம்னு சொல்லலாம். டேஷ் காலம் தான் கேட்டிருக்காங்க. காலத்துக்கு வேறு சொல் கேட்கல. 7 வலமிருந்து இடம் என்ன? பசியுடன் இருத்தல், உண்ணாண்மை, உண்ணாமல் இருக்கிறது, விரதம்னு சொல்லலாம். 10 கீழேருந்து மேலே என்ன வருதுன்னு பார்த்துட்டு இது எழுதுவோம். முருகனுக்கு பக்தர்கள் தூக்கி செல்வது. இது பழனி தான் ஃபேமஸ்ஸு. காவடி. எல்லா கோயிலும், முருகரோட கோயில் எல்லா பக்கமும் ஃபேமஸ். காவடி தூக்கிட்டு போவாங்க. காவடி தூக்கிட்டு போகிறவங்க எங்கேருந்து ஆரம்பிக்காங்களோ கீழே வைக்கக்கூடாது, அவ்வளோ ஈஸி இல்லை. 7 வலமிருந்து இடம் என்ன? சாப்பிடாமல் இருக்கிறது விரதம்னு சொல்லலாம், நோன்பு சொல்லலாம், உபவாசம் சொல்லலாம், லங்கனம் சொல்லலாம். ஆனால் இங்கே நான் என்ன எழுதுனா பட்டினின்னு சொல்லி எழுதுறேன். பதில் என்ன? பட்டினி. சரிங்க. அப்போ 11 வலமிருந்து இடம் என்ன? 2வது எழுத்து கா இருக்குங்க. உதவி என்று பொருள். இந்த தினமலர்லாம் அடிக்கடி வந்துட்டு இருந்துச்சு. உதவி அப்படின்னா சகாயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சகாயம் அப்படின்னா உதவி செய்தல். ஓகே. அப்போ 11 மேலேருந்து கீழே என்ன? வீல் சேர். வீல்னா சக்கரம், சேர் தமிழில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சக்க நாற்காலின்னு எழுதலாம். வந்துக்கனால சக்க
சக்கர நாற்காலி. சக்கர நாற்காலி. அப்போ 15 வலமிருந்து இடம் என்னன்னு எழுதுவீங்க? இது கலி டேஷ் ஆம். இது நம்ம இப்போ நடக்கக்கூடியது என்னது? கலியுகம். கேத யுகம் முடிஞ்சு இப்போ கலியுகம் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே. 19 வலமிருந்த இடம் இருக்கா? காந்தியை கொன்றவன். காந்தியை கொன்றவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 வந்துருக்கு. நாதுராம் கோட்சே. பதில் என்ன? நாதுராம் கோட்சே. ஓகேங்க. 23 வலமிருந்த இடம் கால முடியுதுங்க. முடியலை, 2வது எழுத்து காவா இருக்கு. பீமனால் கொல்லப்பட்ட அரக்கன். பீமன்னா மகாபாரதத்தில் உள்ளவர், பாண்டவர் சைடில் அண்ணன் தம்பியில் உள்ளவங்க. யுதிஷ்டன் பீமன் 2வது உள்ளவர். இவர் யார் கொன்னா அப்படிங்காப்புல. 2வது எழுத்து கா வந்துக்கனால பகாசுரன் அப்படின்னு நம்ம சொல்றோம். பதில் என்னன்னா பகாசுரன் தான் சொல்கிறோம். பகாசுரன். இவர் வேறு யாரெல்லாம் கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுமன், கீசகன், அது போக வந்து கௌரவர்கள் 100 அவங்க எல்லாத்தையுமே இவர் தான் எல்லாத்தையுமே முடிச்சிருக்காரு. ஓகே. 17 மேலேருந்து கீழே என்ன? 2வது எழுத்து ட்ரா இருக்கு, 4வது எழுத்து ட்ரா இருக்கு. வேறொன்றும் அறியேன் பராபரமே. பராபரமே. இது யார் சொன்னா அப்படின்னா எனக்கு அடிக்கடி கேள்விப்பட்ட மாதிரியே இருந்துச்சுன்னு பார்த்தா தாயுமானவர். எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும், எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறத தவிர வேறு எதுவும் நான் நினைக்கலையே அப்படிங்கிறது. 21 கீழே இருந்து மேலே என்ன? 2வது எழுத்து கோ இருக்குங்க. 21 உடன் பிறந்தவன், கூட பிறந்தவன சொல்லியிருக்காங்க. சகோதரன் சொல்லலாம். கோ வந்ததுனால சகோதரன். ஓகே. அப்படின்னா 12 இடமிருந்து வலம் என்ன? இன்னில் முடியுது. பணக்காரன். இதுக்கு வேற ஹிண்ட் வேணும்னா 13 கிழந்து மேலே என்ன? பக்கெட். தமிழில் சொல்லுங்க. பக்கெட்னா தமிழில் வாளி. ஸோ பணக்காரருக்கு நான் 2 ஆன்சர் கொடுக்கேன். ஒன்று பணவான், இன்னொன்று நான் இங்கே எழுதக்கூடிய தனவான். ஓகேங்களா? தனவான் செல்வங்களுக்கு அதிபதியாக இருப்பார், இல்லைன்னா பணவான். ஓகே. மேக்ஸிமம் தனவான் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். 14 இந்த சைடு வந்து ஹிண்ட் வச்சு எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். இப்போ 14 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் சரணம் ஹச்சாமி. புத்தரே நான் உன்னை சரணடைகிறேன், உன்னிடம் சரணாகதியாகிறேன். புத்தம் சரணம் ஹச்சாமி அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் அதுவே. ஓகேங்களா? இத்தில் முடிஞ்சிருக்கு. 16 வலமிருந்து இடம் என்ன? வீட்டை விட்டு வெளியே போகும்போது பார்ப்பது. வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்ன பார்ப்போம்? சகுனம் தான் பார்ப்போம். அப்போ 14 மேலேருந்து கீழே காட்டுதானே. ஸோ இங்கே இந்த ஹிண்ட்டுக்கு 2வது வருவோம். 22 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். குழு இல்லைன்னா குரூப். நேத்தான் பார்த்தோம் தினமலரில். அணி 3 சுழினி. ஓகே. அப்போ 25 வலமிருந்து இடம் என்ன? வேலை. வேலைன்னா அலுவல் சொல்லலாம். இங்கே வந்து என்னென்னு சொல்கிறோம்? பணி. ஓகே. 22 வலமிருந்து இடம் என்ன? துன்பம், கஷ்டம். துன்பம் இல்லைன்னா கஷ்டம் இல்லைன்னா இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லலாம்னா அல்லல் அப்படின்னு சொல்லலாம். அல்லல் படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க. 18 மேலேருந்து கீழே என்ன? ஆண் கோழி. ஆண் கோழின்னா என்னன்னு சொல்லுவோம்? சேவல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க. 24 வலமிருந்து இடம் என்ன? விடை. ஆன்சர் பதில் அப்படின்னு சொல்லலாம்.
ஓகேங்க. அப்போ 24 கீழே இருந்து மேலே என்ன? குழிகளில் காய்களை நிரப்பி பெண்கள் விளையாடுவது. பருவமடைந்த பெண்கள் வீட்டில் நிறைய டைமில் இருக்கும். பல்லாங்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. செலவு கணக்கெல்லாம் மேனேஜ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறதுன்னு சொல்லி ஒரு தாய் கிழவி படத்தில் சொல்லுவாங்க. பல்லாங்குழி. ஓகேங்க. 20 வலமிருந்து இடம் என்ன? மாடு குதிரைகளுக்கு காலில் அடிப்பது. மாடு குதிரைகளை காலில் என்ன அடிப்பாங்கன்னா ஹார்ஸ் ஷூ அப்படின்னு சொல்லுவாங்க. லாடம். ஏன்னா அதனுடைய கால் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஓட்டில் ஓடுறதுக்கு. ஓகே. 16 வலமிருந்து வீட்டை விட்டு வெளியில் வரும்போது சகுனம் தான் பார்ப்போம். ஓகேங்களா. அப்போ இங்கே புத்தம் சரணம் ஹச்சாமி தானே வரணும். இப்போ நம்ம 16வது கேள்வி பார்க்க போகிறோம். 16வது கேள்வி வந்து நம்ம வலமிருந்த விடம் வீட்டை விட்டு வெளியில் வரையில் நம்ம என்ன பார்ப்போம்னா சகுனம் தான் பார்ப்போம். சகுனம் சகுனம் பார்ப்போம் அப்படின்னா சகுனம் பார்க்கும் அப்படின்னா இங்கே இம்மு தான் வரணும். ஸோ அப்போ புத்தம் சரணம் ஹச்சாமி அப்படின்னு வராது. இதுக்கு நான் தர்மத்தின் வழி நடக்கேன் அப்படின்னு சொல்லலாம். தம்மம் வழி ஹச்சாமி. ஓகேங்களா. தம்மம் வழி ஹச்சாமி. ஓகேங்களா. நான் தர்மத்தின் வழியே நடக்கிறேன் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்க. இன்றைய வார்த்தை விளையாட்டை பார்ப்போம். வால். இதை வச்சு நிறைய வேர்டு கண்டுபிடிக்கணும். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி விட்டு கண்டுபிடி வித்தியாசங்கள் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். வால், வாடை, ஆடை. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் கண்டுபிடிங்க. நன்றிங்க.